ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம காலையிலே பெருமாளுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு படைச்சாச்சு. படைச்சிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம அம்மாவுக்கு தோடு இல்லை, பவுன் தோடு இருக்குது. அவங்க தனியாக இருக்கிறதுனால அங்கே போட்டுக்க முடியாதுங்கிறதுனால நம்மள்ட்ட கட்டி கொடுத்துட்டாங்க. சரி வெறும் கதாக இருக்காங்கன்ட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தோடு எடுக்கலான்ட்டு போனோம். கவரிங் நகை கடை தாங்க. பாருங்கள், சூப்பராக பவுனை விட கவரிங் தான் எல்லாத்துலேயுமே டிசைன் அழகாக இருந்துச்சு. வளைய தோடு, நெக்லஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு தோடு எடுத்துக்கிட்டோம். அது அம்மாவுக்கு பிடிக்குமா என்னான்னு தெரியல. அடுத்தது கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அம்மா. பக்கத்துலேயே ஒரு மல்லிகை கடை இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே போய் அவங்க சொன்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். யார் யார் போயிருந்தோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான், சந்தீப்பு, நம்ம சின்ன பாப்பாவும் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தாங்க போயிருந்தோம். மல்லிகை ஜாமானும் வாங்கியாச்சு. இன்றைக்கி வள்ளலாருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால வடலூர் ஃபுல்லாக செம்ம கூட்டங்க. அதுவும் வள்ளலார் கோயில் பக்கமே போக முடியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள் வள்ளலாருக்கு. ஜாமான்லாம் வாங்கியாச்சுங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், போகிற வழியில் இது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், ஃபஸ்ட் மைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் கிட்ட போய் பார்க்க முடியல. கிட்ட போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். சந்தீப் இதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு புதுசாக இருக்கிறதுனால நிறுத்துமா நம்ம போய் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அங்கே போக முடியாது கிட்ட, ஏன்னா மழை பெஞ்சதுனால தரெல்லாம் ஒரே ஈரமாக கொதன்னு இருக்குது. இருந்தாலும் கிட்டேயும் விட மாட்டாங்க. அங்கே சிஎஸ்எஃப் இருப்பாங்க, விட மாட்டாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சருகுள்ளம் அப்படிங்கிறதுனால. நம்ம போய் அங்கே நின்று பார்த்தா கூட கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி மாதிரி தெரியும். இந்த சீப்புலாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தெரியும். அவ்வளோ ஆழத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சேஃப்டி கிடையாதுங்கிறதுனால அங்கே கிட்ட போக முடியாது. நம்ம மழை பெஞ்சதுனால ரோடு பாருங்கள், நம்ம மழை பெஞ்சு இந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்தமாரி மாட்டிக்கிட்டோம். நம்ம எப்பயுமே வரும்போது ரோடெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் ரொம்ப மோசங்க, ரோடே சரியே கிடையாது. இதில் இந்த லாரி இதெல்லாம் போய் ரோடு சரியில்லாமல் ரொம்ப முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு தரலாம். நாங்களே ஒரு 2 டைம் இறங்கி பசங்களை மிந்தி நடந்து போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைட்டாக தள்ளிட்டு போனாங்க வண்டியை. ஏன்னா ஒரு டைம் விழுந்துட்டேன். அதனால இந்த மாதிரி ஓலை தண்ணி இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் இறங்கி தள்ளிட்டு தான் போவோம். இறங்கி தள்ளக்கூட இதில் முடியல, ஏன்னா சேறு ஓலை கால்லாம் ஒலைப்பட்டு ஷூ போட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்புறம் காலெலாம் கழுவிட்டு போனோங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்கு ஒலை பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் கொஞ்சம் தார் ரோடு மாதிரி வந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு போகக்குள்ள. தப்பிச்சோன்னு நினச்சிட்டு வரோம், திரும்ப பாருங்கள், திரும்ப பழைய மாதிரி திரும்ப ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். இங்கே ரோடு ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் ஒலை தண்ணி சேறு, மழை பெஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. நம்ம இதுமாரி மழை பெஞ்சா அதோட நினச்சேன், இனிமேல் இந்த சைடே வரக்கூடாது, மழை பெஞ்சா நம்ம மெயின் ரோடாகவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த கோவில் ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் தெற்கு மேலூர் அங்காளம்மன் கோவில். இங்கே தான் என் தங்கச்சி பையன் காது குத்துறாங்க. இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஒரு வழியாக எப்படியே மெயின் ரோட்டை பிடிச்சாச்சிங்க. இதுக்கப்புறம்லாம் ஒலை வராது. இதுதான் இந்த என்எல்சி ரோடு, என்எல்சி டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க, அது போகிற ரோடு இது தாங்க. இது ஃபுல்லாகவே என்எல்சி இடம் தாங்க, சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். எங்கே பார்த்தாலும் எதாவது வேலை ஏதாவது கட்டடம் ஆஃபீஸு ஏதாவது கட்டிக்கிட்டு ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடமே எங்கே பார்த்தாலுமே சுத்தமாக பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரியாகவே தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், முருகன் கோயில், வேலுடையான்பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டைம் லாஸ்ட்டில் காமிச்சிருந்தேன், பின்புறம் மட்டும் பார்த்துருந்தோம். சரின்ட்டு இந்த தடவை சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இது தாங்க மெயின் வழி. உள்ளே நான் சாமி கும்பிட போகல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, போய் சமைக்கணும் அங்கே. அதனால் சரி டைம் ஆயிடுச்சு, இன்னொரு டைம் உள்ளே போய்க்கலான்ட்டு உங்களை சுற்றி மட்டும் காமிச்சேன் பாருங்கள். சுற்றி சைடு அந்தாண்ட சைடெலாம் ஆலமரம்லாம் இருக்கும், ஆலமரம் விழுது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. மயில் எல்லாமே இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, வேலுடையான்பட்டு கோவில் போகிற என்ட்ரன்ஸ். டவுன்ஷிப்லேருந்து அங்கே போகிறது வேலுடையான்பட்டு. பாருங்கள், வேல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். டவுன்ஷிப்பில் வந்துட்டாலே நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். புதுசாக யாராவது வரவங்களுக்கு வழி சரியாக எப்படி போயிட்டு எப்படி வரணும்னு தெரியாது, இன்னமும் நமக்கு சரியாக தெரியாது. சந்தீப் இப்போ தான் நம்ம கூட ஃபஸ்ட் டைம் வரான். பாருங்கள், போகிற வழியில் இந்த ஹாக்கி ஷட்டிங் போர்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குற இடம்லாம் இங்கே தான் இருக்குது.
அதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு ஒரே குஷியாக இருக்குது. வாம்மா கிட்ட போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலான்னு சொன்னான். நம்ம இன்னும் போனதில்லை அந்த மாதிரிலாம். இது பாருங்கள் பார்க்கு. ஈவினிங் டைமில் தான் இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பார்க் வந்து பூட்டி இருக்குது. நம்ம காலையிலே எப்பயுமே போகிறதுனால எப்போ போனாலுமே பூட்டியே தான் இருக்குது. ஆனால் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா திறந்துருக்கும். நிறையா கூட்டமாக இருப்பாங்க. அதே மாதிரி டவுன்ஷிப் ஏர்போர்ட்டும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பார்க்கும் பக்கத்தில் தாங்க ஏர்போர்ட்டும் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒரு டைம் போய் ஃப்ரீயாகவே சுற்றி பார்க்கணும். சந்தீப் வந்து கூட்டிகிட்டே இருந்தான், வாமா நம்ம போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு டைம் கிடையாது, ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போய் சமைக்கிற வேலை இருக்குது கொஞ்சம். அதனால் நம்ம போய் அதனால் நமக்கு டைம் பத்தாது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே கண்டிப்பாக நம்ம போய் ஒவ்வொரு இடத்தையும் போய் ஒரு இடத்தையும் போய் நம்ம வீடியோ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். டவுன்ஷிப்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி காமிக்கிறோம் ஒரு டைமு. நம்ம அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். டவுன்ஷிப் போகிற வழிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம அம்மா வீடு போகிற வழி. இந்த கடையெல்லாம் பாருங்கள். இது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சிக்கனு, ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாமே வறுத்து ஃப்ரை பண்ணி விற்றுட்டு இருப்பாங்க சாயந்தர டைமில். இப்போ 2 கடையுமே பூட்டி தான் இருக்குது. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி நம்ம ஷர்மி வந்திருக்கா பாருங்கள். சந்தீப்பை பார்த்தோன்னே அவள் என்னமோ புதுசாக பார்க்குற மாரி இல்லை. ஒரு 2 மாதம் அவன் ஷர்மி என் தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டா. ஆனால் பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டா. அவள் சந்தீப்பை கண்டுபிடிச்சிட்டு எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் 2 பேரும். விடவே இல்லை ஷர்மி சந்தீப்பை வந்து. என் தங்கச்சி வீட்டில் காலையிலே வந்துட்டா. அவள் காலையிலே நான் லேட் ஆகும், நான் படைச்சிட்டு வர லேட் ஆகும்னு சொன்னதும் அவள் காலையிலே வந்து இன்றைக்கி கொத்தனார் ஆள் வேலை நடக்குது, அதனால் காலையில் அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாளாட்டுக்கு. அவள் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவள் போயிட்டான் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. பாருங்கள் கொத்தனார் வேலை தான் நடக்குது. மட்டம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் கொத்தனாருங்களாம். எங்கள் கொழுந்தனார் அண்ணன் அவங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க. கொழுந்தனார் தான் வேலை எடுத்து இந்த மாதிரி செய்வாங்க. கோவில், கடை எல்லாமே நம்மளுக்கு பக்கம்தான், ரொம்ப பக்கம்தான். நமக்கு எதுக்குமே பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல. பாருங்கள் இதுதான் கடை, மளிகை கடை. அனைத்து பொருளுமே இங்கே இருக்கும். நம்ம அம்மா எப்பயுமே சனிக்கிழமை புரட்டாசி விரதம் படைப்பாங்க. அதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த பாருங்கள் இந்த வீடெல்லாம் என்எல்சியில் வந்து வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களே வீடும் கட்டி தராங்க. இது ஆனால் வீடு சின்னதாக இருக்கும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்படியே அந்த இடத்துக்கு தகுந்த மாரி வீடு கட்டிருப்பாங்க. இது வந்து மண்ணாக வேணுங்கிறவங்களுக்கும் மனை வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாம். நம்ம அதனால தான் மனையாக வாங்கி நம்ம வீடு கட்டிகிட்ருக்குறோம். இதுதான் நம்மளோட ஷெட்டு. வேலையும் நடந்துகிட்ருக்கு. நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு இப்போ டீ போட்டு கொடுக்கணும். பாருங்கள் அவங்க அம்மாக்கிட்ட எப்படி கொஞ்சம் நம்மக்கிட்டலாம் வரமாட்டேங்குது ஷர்மி போனதே என் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. அதனால் நான் அடிச்சேன்ட்டு அவளை வந்து தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா பாருங்கள். அவள் டீ போட்டு கொண்டு ஆளுங்களுக்கு கொடுத்தாச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் அங்கே போயிட்டாங்களாட்டுக்கு. நமக்கு தெரியல இன்றைக்கி இங்கே வேலை நடக்குதுன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே கொத்தனார் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சமைக்கிற வேலையை பார்த்துருந்தோம். இதோட ஒரு 2வது டைம் தான் நான் உளுத்தம் வடை செய்வேன். எனக்கு உளுத்தம் வடை சாப்பிடவும் பிடிக்காது, செய்யவும் தெரியாது. ஆனால் இப்போ சாப்பிட்றேன். 2வது டைம் தான் வடை போட்டுட்டு இருந்தேன் பாருங்கள். வடை சுட்டுட்டு இருந்தேன். நம்ம எடுத்துகிட்டு வந்த தோடு இது தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பார்த்தோன்னே அம்மா எத்தனை பவுனு அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா வந்து 1 பவுனு அப்படின்னு சொன்னதை நம்பவே இல்லை. சிரிக்கிறா பாருங்கள் பாப்பா. 1 பவுனுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அது அம்மா வந்து உத்து பார்க்குறாங்க, இது என்ன பவுன் தோடா கவரிங் தோடா அப்படின்னு. அப்புறம் நான் தான் சொன்னேன், கவரிங் தோடு தான்மா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ காது வெறும் காதாக இருக்குது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. இது பார்த்ததுமே இது என்ன பெருசாக இருக்குது, இதெல்லாம் போட முடியாது, காது வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பாருங்கள் வடை போட்டேன். அம்மா வந்து நீ போடாத, எந்திரி, பெருசாக போடுற அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் விடலை, நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் தான் போட்டேன். கொத்தனார் வேலை முடிஞ்சிச்சிங்க. மட்டம் கட்டிட்டாங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. காலைல மட்டும் டிஃபன் நம்ம வீட்டில் சாப்பிட்டாங்க. அப்புறம் மதியம் சாப்பிட சொன்னதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் சமையல் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அம்மா வந்ததும் அப்படியே படைக்க வேண்டிதான். நம்ம பழைய வீட்டில் இருக்கக்குள்ளே எல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். அதனால் இந்த வருஷம் விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இருக்கிற இடத்துல சாமியை வேண்டி படைச்சிக்கோம். அடுத்த வருஷம் வீடு கட்டிட்டு பெருசாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சிம்பிளாக தாங்க வடை பாயாசம், அப்பளம், சாம்பார், ரசம், கோஸ் பொரியல் எல்லாம் வச்சு நம்மளே அப்படியே படைச்சிட்டோம். காக்கா பாருங்கள் சாப்பிட வந்திருக்காங்க. படைச்சாச்சு. படைச்சிட்டு காக்காக்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு நம்மளும் எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் ஒரு சின்ன சந்தோஷந்தாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது.
இதில் வந்து பெரிய பாப்பாவும் சௌமியாவும் வரல. நம்ம கூட்டிகிட்டு போக வண்டியில் இடம் பத்தல. அதனால தான் நாங்கள் 3 பேர் மட்டும் போனோம். அது சௌமியா அப்போ வரக்கூடாது, வயசுக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது, அதனால் வெளில எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி பாருங்கள், நான் சொன்னேன் எங்கே வந்தாலும் சோறு தாண்டி உனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதும் அவள் சிரிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி அப்படியே சும்மா உட்காந்துருக்குமேன்ட்டு எகுத்தால கொஞ்சம் தோட மாதிரி இருந்துச்சு, மரம் எல்லாம் இருந்து. சரி அதை சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம் பாருங்கள். இது என்ன காயின்னு தெரியல, ஆனால் பறித்து விளையாண்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். பறிச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே பாட்டு பாடி ஒரே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த இடம் எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் இருந்த காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. பாதி காயை பறிச்சிட்டாங்க 2 பேருமே. பறிச்சுட்டு அவள் மடியில் கட்டிக்கிட்டா. சரி அம்மாவுக்கு அடுப்பு எரிப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு, மணி 4 ஆயிடுச்சு. மானம் வர இருட்டுற மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு. நம்ம வர சந்தைக்கு போகணும் இன்றைக்கி. அதனால் அவளை ஃபஸ்ட்டு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு சரி அடுத்து நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பலான்ட்டு போயிட்டோம். இப்போ அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்புறம் போய் சந்தைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சந்தைக்கு வந்தாச்சுங்க. பாப்பா தான் வீடியோ எடுத்தா, சரியாக சந்தையாக வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.